ஊனம்னம் கொண்ட இனர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து பொன்னம்பல சுவாமிகளின் அருளனுபவத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாது பொன்னம்பல சுவாமிகளின் மீது ஏதேனும் களங்கம் சுமத்த வேண்டி தன்னில் ஒருவனை இறந்தவனைப் போல மூச்சையடக்கி நடிக்க வைத்து அவனை வேறொருவன் தோள் மீது சுமந்து வந்து பொன்னம்பல சுவாமிகளின் வீட்டில் கிடத்தி காப்பாற்றும்படி கதறெழுது பாசாங்கு செய்தனர். அவர்கள் மீது மனமிறங்கி ஆறுதல் சொல்வதைப் போல் பொன்னம்பல சுவாமி திருநீற்றை அள்ளி எடுத்து இறந்தவனைப் போல் பாசாங்கு செய்யும் தீயவன் மீது தூவி இவனுக்கு இனி வரும் காலம் இறந்த காலமாகும், இவன் இனி பிரயோசனம் அற்றவன் இறந்துவிட்டான் என்று கூறினார். பாசாங்கு செய்தவர்கள் ஆணவம் தலைக்கேறி சிரித்துக் கொண்டே அவனை எழுப்ப முயற்சி செய்தனர். அவன் கண்விழித்த பாடில்லை. அதில் ஒருவன் நாடி பிடித்து பார்த்தான். வேறொருவன் இதயத்தின் மீது தன் காதை வைத்து இதய துடிப்பை அறிய முற்பட்டான். இதனால் கலக்கம் அடைந்த இனர்கள் பொன்னம்பல சுவாமிகளின் காலில் விழுந்து கதறி அழுது, அறியாமையால் உங்கள் மீது பொறாமை கொண்டு இவ்வாறு செய்துவிட்டோம் என மன்னிப்பு கேட்க பொன்னம்பல சுவாமிகள் திருநீற்றை அள்ளி தூவி பிழைத்து போ என கூற இறந்தவன் அலறி எழுந்தான். இவர்கள் பின்னாளில் சுவாமிகளை தூஷித்த பாவத்தினால் தீரா வியாதியால் துன்பமுற்று அழிந்ததாக இப்போதும் அவ்வூரில் சொல்லப்படுகிறது.